வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த நம்ம காதல் தொடர்கதை என்னுயிர் நீயடா அதோட பகுதி 16 கதைக்குள்ளே போகலாம் வாங்க. அரை மணி நேர பயணத்தில் ஆதி மற்றும் நிவேதாவின் இடையில் மெல்லிய நட்பு ஒன்று இழையோடியது. வேதா, இன்னும் 2 நிமிஷத்தில் வீடு வந்துடும். நீ ஓகே தானே? சமாளிப்பல்ல? உனக்கு இன்னும் டைம் வேணுமா? கொஞ்ச நேரம் கழித்து கூட வீட்டுக்கு போகலாம். சொல்லு, என்ன பண்ணலாம் என்று நிவேதாவிடம் கேட்டான். எவ்வளோ நேரம் கழித்து போனாலும் அவங்கள பார்த்து தான் ஆகணும். ஸோ இப்போயே போகலாம். கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கேன். அவங்க பேசினா நீங்கள்லாம் இல்லையா? வசுமா, அண்ணா, பிரியா நீங்கள் இருக்கீங்க, பார்த்துக்க மாட்டிங்களா என்று அதியிடம் கேட்டாள். அவனும் அவளை பார்த்து சிரித்து கொண்டே தலையசைத்தான். 2 நிமிடத்தில் வீடும் வந்தது. ஒரு நொடி தயங்கி வீட்டினுள் சென்றாள். அவள் வீட்டினுள் நுழைந்தவுடன் அவள் பார்த்தது தன் கையை வெட்டி கொள்ள முயலும் சாந்தாவையும் அவரை தடுக்க முனையும் வசுமா மற்றும் நிகாவையும் தான். ருக்மணி அம்மா இன்னமும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தார். பாலையா, நிதிஷ், பிரியா அந்த இடத்தில் இல்லை. மூவரும் வெளியே சென்றிருந்தனர். சாந்தா கையை வெட்டி கொள்ளப் போவதை பார்த்து இருவரும் அதிர்ச்சியாக இருந்தனர். அதியின் அதிர்ச்சி எல்லாம் சில நொடிதான். விரைவாக செயல்பட்டு அவர் கையில் இருந்த கத்தியை தூர வீசி எறிந்தான். ஆனால் கத்தியின் முனை அவனின் கையை பதம் பார்த்து இருந்தது. அதனால் கொஞ்சம் ரத்தம் வெளியேறியது. அது அவனுக்கு அவ்வளோ பெரியதாக தெரியவில்லை. ஆனால் அவனின் கையில் ரத்தத்தை பார்த்து நிவேதாவிற்கு ஏனென்று தெரியாமல் உள்ளம் பதறியது. உடனடியாக முதல் உதவி பெட்டியை எடுத்து வந்து அவனின் கைக்கு மருந்தை போட்டாள். அவன், அதெல்லாம் வேண்டாம், வலிக்கல என்று கூறியும் விடவில்லை. மருந்து போட்ட பின் தான் விட்டாள். அதற்குள் சாந்தாவை சமாதானம் செய்து தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைத்துவிட்டு வசுமா மற்றும் நிகா வெளியே வந்தனர். வசுமா முதலில் அதியின் கை காயத்தை பார்க்கவில்லை. தற்போதுதான் பார்த்தார். அவரும் பதறிப்போய், வலிக்குதா என்று கேட்டார். அவன், அதெல்லாம் வலிக்கலம்மா என்று கூறிவிட்டு நிதிஷை கேட்டான். அவனும் பிரியாவும் சாந்தாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க, அவளோட பொருளை எடுத்துகிட்டு வர என்று கூறினார். அப்புறம் நிகாவோட அப்பா அவர் சேகரித்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர அவர் வீட்டுக்கு போயிருக்காரு என்று கூறினார். ஏன் சூசைட் செய்ய போனாங்க? நல்லா தானே இருந்தாங்க நான் போகிறப்ப கூட என்று வசுமாவிடம் கேட்டார். நல்லா தான் இருந்தா, ஆனால் நிகா அவளோட அம்மா பக்கம் போய் அவங்களோட மடியில் படுக்க வச்சுக்கிட்டா. அதை பார்த்து தான் சாந்தா ரொம்ப கோபமாக பேசினான். அப்புறம் பக்கத்தில் இந்த கத்தியை எடுத்து கையை வெட்டிக்க போனான் என்று கூறினார். சரி விடுங்கம்மா என்று கூறிவிட்டு, மா நான் வீட்டுக்கு போகட்டா? அப்பத்தா தனியாக இருப்பாங்க, கிளம்பட்டா என்று கேட்டான். ரொம்ப நன்றிப்பா, எங்களுக்காக உன் வேலையை விட்டுட்டு இங்கே வந்ததுக்கு. ஆமாம், அம்மா தனியாக இருப்பாங்க, நீ கிளம்பு, நான் நாளைக்கு வந்து அம்மாவை பார்க்குறேன்னு சொல்லு என்று கூறினார். ஓகேம்மா, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு கிளம்பும்போது நிதிஷ் மற்றும் பிரியா வீட்டுக்கு வந்தனர். அவர்களும் அதியின் கையில் கட்டை பார்த்து பதறி என்ன ஆனது என கேட்டனர். வசுமாதான் நடந்த அனைத்தையும் கூறினார். அதி நிவேதாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ஐயோ நிதிஷ், இது அவ்வளோ பெரிய காயம் இல்லை, சின்னது தான், உங்கள் தங்கச்சி பெருசாக போட்டிருக்காங்க, நீங்கள் வேணும்னா வீட்டுக்கு வந்து பாட்டியோட ரியாக்ஷன் பாருங்க என்று கூறினான். இவர்கள் பேசியதை நிகா ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு தன்னை சமன் செய்து கொண்டு நிவேதாவின் அருகில் சென்றாள். அதுவரை சிரித்து பேசிக்கொண்டிருந்த அனைவரும் அமைதியாகினர். உன்னை நான் படுத்தின கஷ்டத்துக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டு என்ன நான் நியாயப்படுத்திக்கல. நான் பண்ணதுக்கு உன்னால் மன்னிக்கவும் முடியாது. இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினாள். அனைவரும் நிவேதா என்ன கூறுவாள் என பார்த்தனர். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் இருந்தாள். பிறகு தன்னை சமாளித்து நிகாவை பார்த்து பேச ஆரம்பித்தாள். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் உன்கிட்ட பேசினது கூட இல்லை. உன் பக்கத்தில் வந்தாலே அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நானும் அப்போ 2-3 வயசு குழந்தை தானே அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ இருந்தே நீ இருக்கிற பக்கமே வரமாட்டேன். நான் 8th படிக்கிறப்ப நீயா என் பக்கம் வந்த, நீயா என் கூட சண்டை போட்ட, நீயா தான் போய் கீழே விழுந்த. ஆனால் எல்லாரும் கேட்டப்போ உன்னோட செயின் நான் வேணும்னே கேட்டேன், நான் தரலன்னு தள்ளி விட்டுட்டேன்னு சொன்னேன். அன்னைக்கு நான் எவ்வளோ அடி வாங்கினேன் தெரியுமா? 2 நாள் அவங்க எனக்கு சாப்பாடே போடலை. 2 நாள் கழித்து பெரியம்மா வந்தாங்க வீட்டுக்கு. நான் ஸ்கூல் கூட போகல. நீ ஜாலியாக சொகுசாக பெட்டில் தான் படுப்ப, நான் ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கிற ரூமில் தான் தூங்கணும். அந்த 2 நாள் யாருமே என்னை வந்து பார்க்கல. பெரியம்மா பெரியப்பா தான் வந்தாங்க. நான் என்ன நிலமையில இருந்தேன் தெரியுமா என்று கேட்டு அழுதாள். நான் ஏஜ் அட்டன் பண்ணி இருந்தேன். முதல் நான் நைட்டே பண்ணியிருக்கேன். அதிகமாக பிளட் லாஸ் ஆகியிருக்கு. சாப்பிடாமல் இருந்தது எல்லாம் சேர்ந்து நான் மயக்கத்தில் இருந்திருக்கேன். அடுத்த நாள் மதியம்தான் பெரியம்மா வந்தாங்க என்று கூறினாள். அவளால் பேசக்கூட முடியவில்லை. அழுது கொண்டே பேசியதால் மூச்சு வாங்கியது. பிரியாதான் மேற்கொண்டு கூறினாள். உன்னோட பயம் அவளோட உயிருக்கே ஆபத்தாக இருந்தது தெரியுமா? நானும் போயிருந்தேன்.
நான் 6 months முன்னாடி தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தேன். நாங்கள் 2 பேரும் தான் உள்ளே போனோம். எப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் எவ்வளோ ரத்தம் போய் மயக்கத்தில் இருந்தா தெரியுமா? நாங்கள் தான் அவளை குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் தெரியுமா? அவள் மயக்கத்தில் இருந்து எழவே 2 நாள் ஆச்சு. உன்னோட எக்ஸ் அப்பா அம்மா கிட்ட சொன்னால் உடனே ஜாதகம் பார்க்கத்தான் போகிறாங்க. ஏதோ கூமுட்ட ஜோசியர் நிவேதா ஜாதகம் உயிர் பலி கொடுக்கும்னு சொன்னாலாம். ஜாதகம் பார்த்துட்டு வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சாங்களாம். அப்படித்தான் சொன்னாங்க தெரியுமா? அவளை எங்கள் கூட அத்தம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் தான் இருந்தா. ஊர் உலகத்துக்கு பயந்து திரும்பியும் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் அவளை தான் எல்லா வேலையும் செய்ய வச்சாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா என்று நிஹாவிடம் கேட்டாள். பதிலின்றி நின்றிருந்தாள். தற்போது நிவேதாவே தொடர்ந்தாள். அது வரைக்கும் என்னோடய ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் என்னை கண்டுக்கவே இல்லை. லீவ் முடிஞ்சு ஸ்கூல் போன போது ஃபீஸ் கட்டலைன்னு வெளியே நிற்க வச்சுட்டாங்க. பிரியாவுக்கு ஃபீஸ் கட்ட வந்த பெரியப்பா என்னை வெளியே நிற்க வச்சது பற்றி கேட்டாங்க. அப்புறம் பெரியப்பா தான் ஃபீஸ் கட்டினாங்க. 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், 11th ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதி அப்படியும் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், 12th ஸ்டேட் செகண்ட். ஆனால் ஒரு விஷ் கூட பண்ணல. நான் உன்னை என்னோட படிப்பில் கம்பேர் பண்ணல, என்ன நடந்துன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் என்று கூறிவிட்டு, நீ 10th 450 மார்க் தான் எடுத்த. ஆனால் உனக்கு புது ட்ரெஸ், என்னை வீட்டில் தனியாக விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஏற்காடு போய் 2 நாள் தங்கிட்டு வந்தீங்க. எத்தனை நாள் பீரியட்ஸ் ஆகி சமைக்க முடியாமல் இருப்பேன் தெரியுமா? ஆனாலும் உங்களுக்காக சமைக்கணும். என்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லையோ அன்னைக்கு தான் நீ வேணும்னே ரொம்ப நேரம் நின்று சமைக்கக்கூடிய சமையல் பண்ண சொல்லுவேன். என்னால் முடியலைன்னு சொன்னால் நீ போய் அவங்கக்கிட்ட என்ன சொல்வியோ தெரியாது, ஆனால் என்னை போட்டு அடிப்பாங்க. அடித்த வலி, பீரியட்ஸ் வலி எல்லாம் சேர்ந்து சமைப்பேன் தெரியுமா என்று கேட்டாள். எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டா நான் எல்லாம் சரியாகுமா? என்னை அனுபவித்த வலி போகுமா என்று கேள்வி எழுப்பிவிட்டு ரூம் உள்ளே சென்று விட்டாள். யாருக்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பாலையாவும் அங்குதான் இருந்தார். அவர் நேரே சென்று வசுமாவிடம் கைகூப்பி, என் பொண்ணு பண்ணதுக்கு அவளை மன்னிச்சிடுங்கம்மா. இனிமே அவங்க கண்ணிலேயே படமாட்டா. இப்பயே அவள் மாறிட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கூறிவிட்டு தான் கொண்டு வந்த டாக்குமெண்ட்ஸை அவரிடம் கொடுத்துவிட்டு ருக்மணி அம்மாவை எழுப்பி அழைத்து கொண்டு நிஹாவுடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறினார். இனிமே வாய்ப்புகள் இருந்தால் இவங்க 3 பேரையும் கதையில் பார்க்கலாம். இனிமேவாச்சும் நிஹா திருந்தி பாலையா ருக்மணி அம்மாவுக்கு நல்ல பொண்ணாக இருக்கட்டும். மற்ற மூவருக்கும் இந்த விஷயம் தெரியும் என்பதால் அமைதியாகத்தான் இருந்தனர். ஆனால் அதி தான் கேட்ட விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்படியே சிலையாக நின்று விட்டான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அப்பத்தாவும் அதியை காணாமல் வசுமா வீடு வந்திருந்தார். நிஹா பேசும்போதுதான் அவர் வந்திருந்ததால் அவரை யாரும் பார்க்கவில்லை. அவரும் கேட்டுவிட்டு அப்படியே நின்று விட்டார். அதியின் கண்ணீரில்தான் அவர் சுயம் பெற்றார். தன் பேரனிடம் சென்று, ஐயா ராசா என்று அவனின் கையை பிடித்தார். அவ்வளவுதான். அவரை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்து விட்டான். அவனின் அழுகை சத்தத்தில் உள்ளே சென்ற நிவேதா வெளியே ஓடி வந்தாள். ராசா அழுவாதையா, என் ராசா அழலாமா, அழுகாதையா என்று அவனை சமாதானப்படுத்தினார். ஆனால் அவன் அழுகையை நிறுத்தவில்லை. நிதிஷ் அவனின் அருகில் சென்று அவனை தன் பக்கம் திருப்பி அவனை அணைத்து கொண்டான். அதையும் அணைத்து கொண்டு அவனிடம், ஏண்டா என் அம்முவை இவ்வளோ கஷ்டப்பட விட்ட, ஏண்டா அவளை அடிவாங்க விட்ட என்று அவனிடம் அழுது கொண்டே கேட்டான். யாரும் எதுவும் பேசவில்லை. அவனின் அம்முவருக்கான அழுகையை யாரும் நிறுத்த சொல்லவில்லை. வசுமா, நிதிஷ், பிரியா மூவரும் ஒரு ஆண்மகன் தங்கள் வீட்டின் பெண் கஷ்டத்திற்கு அழுகிறான், இவனை தவிர யார் அவளை நன்றாக பார்த்து கொள்ள முடியும்? அவனை பெருமை பொங்க கண்களில் கண்ணீரோடு பார்த்திருந்தனர். அப்பத்தா முடிவே செய்துவிட்டார். நிவேதா தான் தங்கள் வீட்டு மருமகள் என. நிவேதா வந்ததை யாரும் பார்க்கவில்லை. அவள் அதியின் அழுகையில் அப்படியே கதவில் சாய்ந்து நின்று விட்டாள். சற்று முன் கம்பீரமாக தன்னுடன் பேசிக்கொண்டிருந்த ஒருவன் தனக்காக அழுகிறான், அதுவும் அவனின் அம்மு என்று கூறி அழுகிறான் என்று தெரிந்து சிலை என நின்று விட்டாள். அதி கண்களை துடைத்து கொண்டு வசுமாவின் முன் நின்றான். அம்மா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் அம்முவை காதலிக்கிறது. அவளை நான் நல்லா பார்த்துக்கிறேன்மா, தயவு செஞ்சு அவளை எனக்கே தந்துடுங்கம்மா ப்ளீஸ் என்று கேட்டான். அப்பத்தாவும் வசுமாவிடம் வந்து, எங்கள் வீட்டு மீனாட்சி எங்களுக்கே தந்துடு வசு என கேட்டார். வசுமா, நிதிஷ், பிரியா என்ன பதில் கூறுவர்? நிவேதா ஆதியின் காதலை ஏற்றுக்கொள்வாளா? அவளின் என்ன சொல்கிறாள் என அடுத்த பதிவில் பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த பகுதி அனைவருக்கும் மன நிறைவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க நண்பர்களே. நன்றி.